ஹாய் டெக்கீஸ், வெல்கம் டு தமிழ் ஏஐ ஹப். நேற்று அமெரிக்காவில் பெரிய பெரிய டெக் கம்பெனிஸோட ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாம் இறங்கு முகமாக தான் இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா அதிகமாக டவுன்லோட் பண்ண சேட்பாட்டில் ChatGPT பின்னுக்கு தள்ளி நம்பர் 1 ஸ்பாட்டுக்கு DeepSeek சேட்பாட் ரீச் ஆயிருக்கு. நம்ம பாஷையில் சொல்லணும்னா இந்த சைனீஸ் கம்பெனி அமெரிக்கன் கம்பெனியை அடித்து தூக்கி எரிஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும். 2025 ஜனவரி 20 DeepSeek R1 மாடலை ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் எல்லா யூசருக்கும் ஃப்ரீயாக ஓப்பன் சோர்ஸ் மாடலாக MIT லைசன்ஸோட ரிலீஸ் செஞ்சாங்க. இப்போ இந்த மாடலை லோக்கல் மிஷினில் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ உங்கள் டேட்டாஸும் வெளியில் போகாமல் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். அப்புறம் DeepSeek API மூலியமாவோ இல்லை வெப் இன்டர்ஃபேஸ் மூலியமாவோ யூஸ் பண்ணீங்கன்னா அதுவும் கம்பேர் பண்ணால் மிச்ச மாடல்களோட இது ரொம்ப சீப் தான். இப்போ இந்த DeepSeekனால அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு எங்கே அடி விழுந்துச்சுன்னா, இந்த DeepSeek மாடலை ட்ரெயின் பண்ணுறதுக்கு வெறும் 2 மாதம் அப்புறம் $5 மில்லியன் மட்டும்தான் செலவாயிருக்கு. ஆனால் OpenAI, Anthropic, கூகுள், மெட்டா, மைக்ரோசாஃப்ட் போன்ற கம்பெனிகள் ஒரு LLM மாடலை உருவாக்க மற்றும் ட்ரெயின் பண்ண $100கணக்கான மில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய பேர்த்துக்கு என்ன கேள்வினா, சைனாவால் மட்டும் எப்படி இது சாத்தியம்? எக்ஸ்பர்ட்ஸ் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, DeepSeek ஒரு ஃபினான்ஷியல் ட்ரேடிங் கம்பெனி. அவங்க கிட்ட மேக்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேடிங் அல்காரிதம் எழுதுகிற எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அப்புறம் அவங்க கிட்ட நிறைய GPUs வேறு இருந்துச்சு. ஏன்னா இந்த ட்ரேடிங் அல்காரிதம்ஸ் எல்லாம் மேக்ஸில் இருந்தனால அது GPUஸில் தான் ரன் ஆகும். அதனால அந்த GPUஸையும் மேக்ஸையும் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை கிரியேட் பண்ணுற அல்காரிதமை அவங்க ஈஸியாக சிம்பிள் மெத்தட்ஸை யூஸ் செஞ்சு உருவாக்கிட்டாங்க. அப்புறம் முக்கியமானது என்னன்னா, அவங்களுக்கு மெயின் ட்ரேடிங் தான். இது ஒரு சைட் ப்ராஜெக்ட் மட்டும்தான். இதனால நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் மற்றும் டெக்னாலஜிஸ்ட் கிட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யுது. இப்போதைக்கு DeepSeek அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டு தான். எனக்கும் ஆர்வமாக தான் இருக்கு, என்ன நடக்க போகுதுன்றதை பார்ப்போம்.